திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொண்ட ஆசிரம் பள்ளி மாணவ மாணவிகள் 12 தங்கம் உள்பட 20 பதக்கங்கள் வென்று அசத்தியுள்ளனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உலக சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. ஜிம்மி ஜார்ஜ் உள்ளரங்கில் கடந்த 4ஆம் தேதி துவங்கி 3 நாட்கள் நடைபெற்ற இதில் இந்தியா, மலேசியா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர் என பல்வேறு பிரிவுகளாக நடைபெற்ற போட்டிகளில் இந்திய அணி சார்பாக கோவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர். ஒற்றை கம்பு வீச்சு, இரட்டை கம்பு வீச்சு, வாழ்வீச்சு, சிலம்பு சண்டை, அலங்கார வரிசை, மான்கொம்பு, வேல்கம்பு போன்ற பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற இதில் கோவை புதூர் பகுதியில் உள்ள ஆசிரம் பள்ளியில் இருந்து கலந்து கொண்ட 10 மாணவர்களும் 20 பதக்கங்கள் பெற்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளனர். 12 தங்கம், 2 வெள்ளி, 6 வெண்கலம் என 20 பதக்கங்கள் பெற்று கோவை திரும்பிய மாணவர்களுக்கு கோவை புதூர் ஆசிரம் பள்ளி வளாகத்தில் மேலதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் தேவேந்திரன், கௌரி, செயலாளர் ரவிக்குமார், நிர்வாகி உதயேந்திரன், வித்யாசிரம் பள்ளியின் இயக்குநர் சௌந்தர்யா, ஆசிரம் பள்ளி முதல்வர் சரண்யா, சிலம்பம் பயிற்சியாளர் பவித்ரா, பிரியதர்ஷினி ஆகியோர் கலந்து கொண்டனர். வெற்றி வாகை சூடி வந்த வீர வீராங்கனைகளை பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு சந்தன மாலைகள் அணிவித்து சால்வைகள் போர்த்தி இனிப்புகள் வழங்கி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் தங்களது ஆற்றல் மிகு சிலம்பத்திறனை தங்களது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நிகழ்த்தி காட்டினர்.